கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. நீரே என் தேவன், நல்ல பரிசுத்த ஆவியானவர் செவ்வையான வழியிலே நடத்த வேண்டுமே. செவ்வையான வழியிலே நடத்த வேண்டுமே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. அப்பா, நன்றியோடு கொடுத்திருக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா, அந்த நல்ல வேலைக்காய் நன்றி. இந்த இதயத்தோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறேன். எங்களை மட்டுமாய் கிருபையாய் பாதுகாத்து இந்த வேளையில் நம்முடைய சமூகத்தில் கூட்டி சேர்த்தவுடைய அன்புக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே தகப்பனே, உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு கற்றுத்தாரும். நல்ல பரிசுத்த ஆவியானவர் செவ்வையான பாதையிலே எங்களை நடத்தி செல்வீராகப்பா. உமக்கே துதிகன மகிமை எல்லாம் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தர் என்ற ஆலோசனைக்காக தானியேல் எழுதின புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் அதனுடைய 29வது வசனம். தானியேல் எழுதின புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் அதனுடைய 20 மற்றும் 21வது வசனங்கள். இப்படி நான் சொல்லி ஜெபம் பண்ணி என் பாவத்தையும் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் பாவத்தையும் அறிக்கையிட்டு என் தேவனுடைய பரிசுத்த பர்வதத்துக்காக என் விண்ணப்பத்தை என் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக செலுத்தி கொண்டிருந்தேன். அப்படி நான் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கும் போதே முதல் தரிசனத்திலே நான் கண்ட புருஷனாகிய காபிரியேல் வேகமாய் பறந்து வந்து அந்திபலியின் நேரமாகிய வேளையிலே என்னை தொட்டான். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதனுடைய 23வது வசனம், நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. நான் அதை அறிவிக்க வந்தேன். இப்பொழுது சொல்லுகிற வார்த்தையை நீ கவனித்து கேட்டு தரிசனத்தை அறிந்து கொள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் இந்த இடத்திலே எனக்கு மிகவும் பிரியமானவன் என்று கர்த்தர் தானியேலை குறித்து கர்த்தர் இப்படியாய் சொல்லுகிறார். மிகவும் பிரியமானவன் என்று சொல்வதற்கு காரணம் என்ன என்று அதற்கு மேலே உள்ள 20 மற்றும் 21வது வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலின் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் பாவத்தையும் அறிக்கையிட்டு என் தேவனுடைய பரிசுத்த பர்வதத்திற்காக என் விண்ணப்பத்தை என் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக செலுத்தி கொண்டு இருந்தேன். என்னுடைய பாவத்தை மட்டுமல்லாமல் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் பாவத்தையும் நான் என்ன பண்ணி கொண்டிருந்தேன்? பரிசுத்த பர்வதத்துக்கு நேராக என் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக செலுத்தி கொண்டு இருந்தேன் என்று தானியேல் சொல்லுகிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த இடத்தில் தானியேல் எப்படி ஜெபிக்கிறார் என்று நமக்கு கற்றுத்தருகிறார். அன்பு பிள்ளைகளே, அதாவது நாம் நம்முடைய குடும்பத்துக்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக, நம்முடைய கணவருக்காக, நம்முடைய சொந்த பந்தங்களுக்காக, நம்முடைய பெற்றோர்களுக்காக, நண்பர்களுக்காக நாம் ஜெபிக்கிறோம், நல்லது. அதையும் தாண்டி என்ன காரியங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று கர்த்தர் இந்த இடத்தில் சொல்லித் தருகிறார். அன்பு பிள்ளைகளே, தானியேல் தன் ஜனமாகிய இஸ்ரவேலின் பாவத்தை குறித்து கர்த்தரிடத்திலே என்ன செய்கிறார்? ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தேன் என்று சொல்லி செலுத்தி கொண்டிருந்தேன் என்று சொல்லுகிறார். அப்போ ஒவ்வொரு நாளும் என்ன செய்கிறார்? தன்னுடைய ஜனங்களுக்காக, தன்னுடைய ஜனத்தின் மீட்புக்காக கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். அன்பு பிள்ளைகளே, அப்படிப்பட்ட அந்த தானியேலை குறித்து தான் கர்த்தர் இப்படியாய் சொல்லுகிறார், எனக்கு மிகவும் பிரியமானவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, கர்த்தர் நம்மளை குறித்து எப்படிப்பட்ட அபிப்பிராயம் வைத்திருக்கிறார், நம்மை நாமே நிதானித்து அறிவோம். அன்பு பிள்ளைகளே, இந்த இடத்தில் நாம் எப்படிப்பட்ட ஜெபம் பண்ணுகிறோம்? நம்முடைய குடும்பத்துக்காய் நமக்கு மாத்திரமே நாம் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறோமா? இல்லை தேசத்திற்காக, தேசத்தில் உள்ள ஜனங்களுக்காக, தேசத்தில் பாழாய் போகிற பாவத்தினால் பிடிபட்டிருக்கிற ஜனங்களுக்காக நாம் பாரத்தோடு நம்ம ஜெபிக்கிறோமா என்று கர்த்தர் பார்க்கிறார். அன்பு பிள்ளைகளே, நம் முன்பாக அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்காக நம்ம பாரத்தோடு ஜெபிக்கிறோமா என்று கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். அன்பு பிள்ளைகளே, இந்த இடத்தில் கர்த்தர் நமக்கு சொல்லுகிற வார்த்தை,
நாம் ஜனத்துக்காக, நம்முடைய தேசத்துக்காக, நம்முடைய ஜனங்கள் அழிந்து கொண்டு போகிற அந்த பாரத்தை நாம் ஏற்றுக்கொண்டு கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும்? நம்ம ஜெபிக்க வேண்டிய அன்பு பிள்ளைகளை அப்படி ஜெபிப்போமானால் கர்த்தரும் நம்மளை குறித்து என்ன செய்வார்? மிகவும் பிரியமானவர் என்று கர்த்தர் சொல்லுவார். அன்பு பிள்ளைகளே, நாம் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்க வேண்டும் என்றால் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பு பிள்ளைகளே, நம்முடைய வார்த்தைகளை, கர்த்தருடைய வார்த்தைகளை, அவருடைய வேதத்தை நாம் பிரியமாய் நேசிக்கும் பொழுது கர்த்தர் நம் மேல் அன்பு செலுத்த வல்லவராய் இருக்கிறார். அன்பு பிள்ளைகளே, நாம் இந்த இடத்தில் தானியேலைப் போல என்ன செய்வோம்? நம்முடைய ஜனங்களுக்காக, தேசத்துக்காக பாரத்தோடு கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கும் பொழுது நாம் ஜெபிக்கும் முன்பாகவே கர்த்தர் அதற்கான பதிலை கொடுப்பார். அன்பு பிள்ளைகளை, நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? கர்த்தர் கிருபையாக நம்முடைய ஜெபத்திற்கு நம்முடைய ஜெபம் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கும் பொழுது நாம் ஜெபிக்கும் முன்பதாகவே நம்முடைய ஜெபத்திற்கு பதில் வரும். அன்பு பிள்ளைகளை, கர்த்தர் வார்த்தை நிமித்தமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.